வந்து குரங்கு செட்டெல்லாம் இந்த பையன் பண்ணுவான். அப்போ அப்படிதான் அமைதியா வந்தான் பாத்தீங்களா, ஆரம்பத்துல இருந்து வீடியோ அந்த மாதிரி பண்றான் அந்த பையன். இப்ப கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வர்க்காலா கிளிஃபில் நைட் வியூவை பார்க்க தான் வந்திருக்கோம். இதை மினி கோவான்னு சொல்கிறதுக்கான ரீசனே இதுதான். பிகாஸ் இங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் இங்கே இருக்காங்க. காலையிலேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நைட் டைமில் கூட்டம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. நைட் டைமில் தான் இங்கே நைட் கிளிஃபில் வந்து செம்மையான ஒரு செம்மையாக இருக்குது. அந்த ரோட்டில் நடக்கும்போதே ஒரு கோவா ஃபீல் நம்ம எல்லாருக்குமே கொடுப்போம். இன்னும் ப்ரோ கொடுக்குதுல்ல, அவர் வந்து ஃபாரினர்ஸை பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு அவரு. ஸோ அதனால அவருக்கு இந்த லாக்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நோ இங்கே எனக்கு தெரிஞ்ச ஃபாரினர்ஸ் தான் வந்து அது நிறைய பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் தமிழ் ஆளுங்க ஃபுல்லாமே நம்மள மாதிரி வேறு ஊரில் இருந்து ட்ரிப் இதை பார்க்கறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து வர்க்காலா கிளிஃபுக்குள்ளே நைட் வியூக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இதுதான் வந்து பார்க்கிங் ஏரியா. இங்கே இருந்து தான் வந்து நம்ம வர்க்காலா கிளிஃபுன்ற பிளேஸே ஸ்டார்ட் ஆகிற ஏரியா. பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ கார்ஸ்லாம் நிற்கிதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். மின்னல் வேற அடிக்குது, ஒரு மாதிரி மழை பெய்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. இப்போது நம்ம வர்க்காலா கிளிஃப் நைட் வியூக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே இருந்து தான் வந்து ஃபுல்லாமே நிறைய கடைகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபாரினர்ஸ்லாம் போகிறாங்க அப்படின்றது. நிறைய கப்புள்ஸும் இருக்காங்க. இங்கே ஏதோ மீனெல்லாம் இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக கடல்லேருந்து எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மினி கோவா அப்படின்னு சொல்கிறோன்னா அதுக்கு ரீசன் வந்து இப்போது இந்த லைட்டிங் தான். இந்த ஏரியாவும் இருக்கிற அந்த விஷயங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே கொஞ்சம் கோவா ஃபீல் கொடுக்குறதுனால தான் இதை மினி கோவான்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பாடிட்டு இருந்தாரு. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு கோவாக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு அந்த ரோட் ஃபீல் தான் வருது இங்கே பார்க்குறதப்ப. அதுக்கு காரணம் மெயினான யூஸ் என்னன்னா இங்கே இருக்கிற லைட்டிங், இந்த ரோடு. அங்கே தான் கடல் இருக்குது. இப்போது இருட்டில் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் கடல் இருக்குது. சுத்தமாக ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே தான் கடல்லாம் இருக்குது, கீழே பீச் இருக்குது, மேலே தான் ஃபுல்லாக நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வந்து தமிழ் பாட்டு ஒருத்தவங்க பாடுறாங்க இங்கே. ஸோ அதுதான் இந்த கடையில் நடக்குது. ஸோ நான் உங்களுக்கு வீடியோ பேக்கில் காமிக்கிறேன், கேமராவை பாருங்கள்.
வந்து இப்போ நான் வீடியோவில் கட்டினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம தமிழ் ஆள் ஒருத்தர் வந்து சூப்பராக இங்கே வந்து ஒரு பாட்டு பாடினார். நம்ம என்னமோ ஏதோ இல்லை தமிழ் தான் அவர். ஸோ அந்த ப்ரோ செம்மையாக பாடினார். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஃபாரினர்ஸே அந்த மியூசிக் வந்து லைக் பண்ணி அப்படியே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப ஒரு பெருமையாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து வேறு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஒரு தனி ஃபீல் தான் இன்றைக்குமே. காப்பாத்துறது தாண்டா தமிழ்நாடு. ப்ரோ ஒர்க்கால எப்படி இருக்கு ப்ரோ? சுத்தி பார்த்துட்டு தான் சொல்லுவீங்களா ப்ரோ? ஒர்க்கால எப்படி இருக்கு? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. வீக்கெண்ட்ல வந்து செம கூட்டம் வந்துரும்னு நினைக்கிறேன். இல்ல நார்மல் டேஸே இப்படியான்னு தெரியல. நாங்க வந்திருக்கிறது வந்து வீக்கெண்டு. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ நிறைய இருக்கு. இன்னைக்கு செம க்ரௌடா இருக்குது. நல்லா இருக்குது. நைட் அப்படி வாக் பண்றது இந்த ஏரியால உண்மையாவே வேற லெவல்ல இருக்குது. இதுதான் நம்ம தங்கி இருக்கிற ரிசார்ட். இதான் போயிருக்கோம். Hola gente, mueve tu cuerpo, haz eso acá alrededor. Será un tres, rompe la pio, tostada en Bagaloledo. Mamma Maria, take that night people to Maria. Mamma Maria. Cheers up on the glass of Daria. இந்த ரோடோட எங்கே முடிய போகுதுன்னு எனக்கே தெரில. போயிட்டே இருக்குது. ஸோ நானும் போயிட்டே இருக்கேன். நான் எல்லாமே எண்டு வரைக்கும் காட்டுறேன். நம்ம அங்கே பார்க்கிங் பார்த்தோம்ல அந்த ஏரியாவிலேருந்து இந்த ரோடு ஃபுல்லாக கடை தான். ஸோ வாங்க, புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இதை பார்க்கலன்னா உங்களுக்கு பார்க்குறப்ப இங்கே ஒரு சூப்பராக ஒரு கடை இருக்குது, நான் காட்டுறேன். இங்கே தூண் போட்டிருக்காங்க ஒரு மாதிரி. இதை விட்டு நம்ம தாண்டக்கூடாது. ஐயோ நானே தெரியல. ஐயோ அவ்வளோ பிளாக் ஆகிட்டாரு. லைட் இல்லை இங்கே. ஸோ அதனால் அப்படி இருக்குது. இந்த கட்டையை விட்டு நம்ம தாண்டக்கூடாது. ஸோ இதுக்குள்ளேயே தான் நம்ம வந்து நடந்துக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கணும். பட் பிகாஸ் கீழே நம்ம உளுந்தா என்ன ஆகும்னு நம்மளுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ். ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளேயே நடந்துக்கிறது தான் நமக்கு பெட்ரு. ஸோ வர்றவங்க சேஃபாக பார்த்து நடந்துவாங்க. ரியலாகவே இட்ஸ் லுக் லைக் கோவா. நிஜமாகவே இது ஒரு மினி கோவான்னு சொன்னாங்க. கீழே பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது. தெரில கீழே கடல் இருக்குது. அங்கே தெரியலையா? ஓகே தெரில. பட் இருட்டாக இருக்கலாம். தவிர கீழே கடல் ஃபுல்லாக அந்த லைட்டிங் செட்டப்பு, இங்கே இருக்கிற ஷாப்ஸு, இங்கே இருக்க ஃபாரினர்ஸு பீப்புள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவா ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் இருக்குது அந்த எண்டு வரைக்கும் இருக்குது கடை. ஸோ வாங்க நம்ம போகலாம். இன்னும் போகணும், நிறையா உங்கள்கிட்ட காமிச்சிட்டே இருக்கலாம். ப்ரோ இங்கேருந்து நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா என்ன ஆவீங்க? இருக்கிற இடமே காணாம போயிடுவோம். ஒன்றும் பண்ண முடியாது. பயமா இருக்குது பார்க்கவே. இங்கே கீழே ஃபுல்லாக கடல். உங்களுக்கு இருட்டாக இருக்கிறனால உங்களுக்கு தெரில. பட் ஆனால் பயமா இருக்குது. பாருங்க அப்படியே இது ஏதோ பிளாக் தான் தெரியுது. பட் ஆனால் கீழே அவ்வளோ கடல். எங்க தூங்கிட்டீங்களா ப்ரோ? எழுப்பியிருக்கலாம் நீங்க. அதானே நாங்களே வந்துட்டு படத்தை பார்த்துட்டு வந்து படுத்துறோம். சரியான படம் அது. 2 ஃபாரினர்ஸும் இந்த நைட் டைமில் எவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். சே ரியலி இது எல்லாமே ஒரு இந்த ஆம்பியன்ஸே எல்லாமே சூப்பராகவே இருக்குல்ல. அங்கே பாய்ஸ் போகிறாங்க. ப்ரோ இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது. ஏர்லி மார்னிங்காக வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்னது? ஏர்லி மார்னிங்காக வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு. ஏன்னா நைட் ஆகிடுச்சுனால ஒன்றும் தெரில. ப்ரோ நம்ம அது தெரியலனாலும் நம்ம இந்த ஃபீலை வந்து நம்ம உணர முடியுது. அதுதான் முக்கியம். காற்றே வரமாட்டேங்குது, வேர்க்குது.
என்னடா இதுன்னு இருக்கு, கடல் பக்கத்துல இருக்க மாதிரியே இல்ல, மத்தியானம் மாதிரி இருக்குது வெயில். வெயிலா ப்ரோ? இல்லடா இரவு அந்த எஃபெக்ட், அந்த எரிச்சல், உடம்பெல்லாம் எரியுது, வேர்க்குது, ஸ்வெட்டிங். யார் சாமி இவன்? அதிகம் கப்புள்ஸ் தாண்டா வராங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வராங்க. இவர் ஏன் ப்ரோ ஒரு மாதிரியாவே இருக்காரு? இவர் தான். ஆமாம், அவர் ரொம்ப சுற்றி பார்க்குறாரு. அவர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா, ஸோ அதனால ஒரு ஓகே ஆரம்பிங்களா? டேய் டேய் இங்கடா, டேய் ஹாயா, டேய் அந்த அடா பாவி. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வர்க்காலா கிளிப்ஸில் அங்கே இருந்தோம். ஸ்டார்ட் ஆகும்போது இந்த வீடியோ வர்க்காலா கிளிப்ஸ் நைட் வியூ பார்க்குறதுக்காண்டி அங்கேருந்து வந்திருந்தோம். இப்போ வந்து பீச்சு வந்துச்சு. குரங்கு செட்டெல்லாம் இந்த பையன் பண்ணுவான் அப்போ, அப்படிதான் அமைதியாக வந்தான் பார்த்தீங்களா? ஆரம்பத்துலேருந்து வீடியோ இது ஆக்ஷன் மேடம் அந்த மாதிரி பண்ணுறான் அந்த பையன். இப்போ குரங்கு செட்டை பண்ணிட்டு இது ஆக்ஷன் மேடம், மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். இப்போ சொன்னா பாத்துங்க, பச்சை பொய் மேடம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, பச்சை பொய். அது அவன் எப்படி உட்காந்து ரசின்னு பாருங்க. சரி, இப்போ இதுதான் வந்து நம்ம பிளாக் சாண்ட் பீச்சுன்னு ஒன்று இங்கே சொல்லுவாங்க. இந்த பிளாக் சாண்ட் பீச்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற அந்த மண் வந்து பிளாக்காக இருக்கும் ஃபுல்லாக. இப்போ நார்மலாக நமக்கு ஒயிட் சாண்டை ஒரு மாதிரி தெரியுதுல, அந்த இது இல்லாமல் பிளாக்காக இருக்கும். ஸோ அது ஒன்று தான் இங்கே வித்தியாசம். ஸோ அந்த இடம் எண்டுக்கே வந்துட்டோம் நம்ம டோட்டலாக. ஆமா பிளாக்கா தான் தெரியுது இருக்குது. ஐ திங்க் கடை எங்கே முடிய போதே எங்களுக்கே தெரியல. அங்கே போயிடும் போல. இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு நான் திரும்பி ரிட்டர்ன் இதுக்குலாம் வரணும். ஓகே, அதுக்கு தானே வந்திருக்கோம், வந்த வேலையை பார்ப்போம். பட் என்ன ஒரு வருத்தம்னா வந்து இங்கே நிறைய பேர் வந்து சரி அதை அப்புறமா நான் பேசுகிறேன். இப்படி பண்ணிக்கிட்டு அந்த நாய் என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரியே. Maria. Night and night போட்டு வழியா. Maria. Cheers பண்ண கிளாஸில் தடியா. பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. இது ராகுலோட கடை தான். இப்போ அவங்க கடைக்காரர் வந்தாருன்னா அடிப்பாரு. வாங்க போகலாம். தமிழ்நாட்டை விட்டு நான் ஏன்டா இங்க வந்து கடை வைக்க போறேன்? ஏய் என்னடா உணர்ச்சி வசமாலாம் பேசுறீங்க? கைஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதான் பீச்சு. அதான் ப்ரோ கிளிப் பீச்சோட கண்டினியூ தான். இதான் வர்க்காலா பீச்சு தான் ப்ரோ. அப்படியே ஒரு பிளேஸாக பிடிச்சிருக்காங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். இதை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் குளிக்காதீங்க. பாருங்கள் நைட்டு பீச் எப்படி இருக்குது. கொஞ்சம் பேர் தான் உட்காந்துருக்காங்க, மினிமம் ஆஃப் பீப்புள். ஸோ வாங்க அப்படியே போகலாம், நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்படி எதுவும் இல்லை, இதோட முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். பீச் ஏரியா சொல்லலாம். கடை எதுவும் இல்லை. கடை வந்து அந்த இடத்தோட எண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ திரும்பி ரிட்டர்ன் போயிடலாம். பாய் பாய். ஓகே தேங்க்ஸ் கேமராமேன் கீர்த்தி. அதுக்கப்புறம் நாங்கள் தங்கின ரூமுக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகிட்டோம். நாங்கள் போய் நைட் ஸ்லீப் பண்ணிட்டு காலையில் எங்கள் ஊருக்கே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகுது. இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய வீடியோஸ் எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நாளாக வீடியோஸ் போட முடியல, பட் இனிமேல் கண்டினியூவாக வீடியோஸ் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய் 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 வர்க்காலா பாய்.